ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது பிஎஸ் வ்ளாக். கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்தியன் பைக் கேம்ன்ற ஒரு கேமில் என்ன பண்ண போகிறோம் நீங்களே பார்த்துருக்கீங்களே. என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிங்க அப்படின்னெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம கேம் விளையாடிட்டு இருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க வண்டி நல்லா இல்லை கொஞ்சம். சரி, நம்மகிட்ட இருக்கிற காசை வச்சுன்னு ஒரு புது வண்டியை வாங்கலான்னு போயிட்டுருக்கோம். சரி, முன்னாடி போயிட்டுருக்கோமா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் கேளுங்க. ரைட்டு போயிடும். சரி, ஸ்பீடாக போகலான்னு பார்த்தா வழியே தவறு. சரி, வழி தவறுன்னு சரின்னு போயிட்டுருக்கோம். திடீர்னு முட்டை போயிட்டா எப்போ உயிர் கையில் எல்லாம் ரொம்ப புக்குன்னு அடிச்சுருந்துச்சு. சரி, முட்டையில் எல்லாமே சந்தோஷத்தை போயிட்டுருக்கோம். அப்புறம் மறக்காமல் வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேறு புதுசுன்னா சப்ஸ்கிரைபே பண்ணிடுங்க போதும். நீங்கள் பார்க்க கூட தேவையில்லை, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சரின்னு இந்த இடம் ஸ்லோவாக போயிட்டேன். அப்புறம் முட்டிட்டேன், மறந்தேன். சரி, பல்ப் வாங்குறது நம்ம ஹிஸ்ட்ரியில் இருக்குன்னு சரி பல்ப் வாங்கிட்டு வண்டியை ரோட்லேயே விட்டுட்டேன். எவனா டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா நான் தான் போகிறேன். சரின்னு வண்டி விட்டுட்டு முன்னாடி போயிட்டு பார்த்தா இங்கே ஃபெராரிங்க, லாம்போர்கினி, அப்புறம் பார்த்தா ஹயாபுசா ப்ளூ கலர் வண்டிங்க. இது பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? சரி பார்த்து ரோல்ஸ் ரைஸ் வேறு இருக்குது. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அப்போ தான் முன்னாடி என்ன நடக்க சொன்னேன். பார்த்தா அங்கே லாம்போர்கினி. சரி, நம்மளுக்கு இந்த வண்டி செட் ஆகுது. என்ன வண்டியை காசு கொடுத்துட்டு ஃபுல்லாக வண்டியை தட்டி தூக்கியாச்சு. அப்புறம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன் பாருங்க. உள்ள சின்னோண்டு டிஸ்பிளே, வெறும் மேப் பார்த்துருக்கீங்க. அப்புறம் திடீர்னு ஓவர் ஸ்பீடானதுனால ஒரு மாதிரி சவுண்டு. சரி, சவுண்டு கேட்டால் கேட்டுட்டு போகுதுன்னு ஓவர் ஸ்பீடில் போயிட்டு அங்கே பெரியவங்க ஏற்கனவே சமையல் சரியில்லை. சரி போகுதுன்னு கொஞ்சம் லைட்டாக விட்டுச்சிச்சுங்க. அதுக்கே வண்டி சொல்லிட்டு அடிச்சிச்சு. திடீர்னு என்னடா உனக்கு ஒன்றுமே ஆகலைன்னு பார்த்து உள்ளே ஏர் பேக் ஓப்பன் ஆகிட்டு. அப்புறம் கதவு எல்லாம் பறந்துட்டு, பின்னாடி பேனர் முன்னாடி பேனர் எல்லாம் பறந்துட்டு. சரி, எல்லாம் உடஞ்சி போச்சுன்னு போனால் கேடிஎம் பைக்கில் மோதிட்டேன். எப்பா எனக்கு இது அள்ளி போச்சு. என்னடா போலீஸ் வேற துரத்தோன்னே செத்துட்டானு பயம். ஓடு 200 போயிட்டேன். அதுக்கப்புறம் மெதுவாக பிரேக் அடித்து மோத போனேன். திடீர்னு ஷார்ட்கட்டில் போனேன். சரி, ஷார்ட்கட்டில் போய் சீக்கிரமாக போயிடலான்னு பார்த்தா அது ஷார்ட்கட்டே இல்லைங்க, சுற்றி அங்கேயே வரேன். சரின்னு ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு ரைட் எடுத்து போகலான்னு போனேன். மரத்தில் முட்டை போனேன், தப்பிச்சுட்டேன். கொஞ்சம் ஏற்கனவே அடிபட்டது. இன்னும் அடிபட்டா கோவிந்தன். சரி, என்னங்க இப்படி நம்மளுக்கு அபசகமாக இருக்கு, இப்படி போய் சொல்லிட்டேன். சரி, சொருவிட்டு போகலான்னு போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஓவர் ஸ்பீடு, திடீர்னு கண்ட்ரோலே போயிட்டு நான் பாட்டுக்கு ரிவர்ஸ் கீரை போட்டு அமுக்குறேன். அப்புறம் ஸ்லோ கம்மியாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்கை லைட்டாக பிடிச்சேன். அதுக்கப்புறம் எப்பா உயிர் கையில் வந்துச்சு. அதுக்கப்புறம் வண்டியை போட்டு திருப்பி இறங்கிட்டு மாசாக இறங்கி டோரை போட்டுனேன். டோரை இல்லைங்க, பழக்க தோசம். சரி, இப்போ வண்டியை பார்த்துட்டு யார் அனுப்பலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் யோசனை வந்துச்சு எனக்கு. என்ன யோசனை? ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட வேண்டியதானே. ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு, டே ஃப்ரெண்டே, மறக்காமல் என் வண்டியை பார்த்துக்கோடான்னு அந்த கராஜ் ஓனர் தான் நம்ம ஃப்ரெண்டு, அவன்கிட்ட சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு சரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்குறவங்க எல்லாம் வண்டியை பார்த்துக்கோங்க, வண்டி மறுகையா.